புலரி காலை வணக்கம். இன்று நம்மளுடைய தலைப்பு நுகர்வோர் உரிமைகள். நம்ம இந்த மாசம் ஃபுல்லா இத நம்ம நெறைய நாள் தினம் ஒருத்தருடைய தலைமையில நம்ம இத பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு அ உங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள். அ ச நம்ம தினமுமே நம்ம கவனிக்கும்போது, இத நம்ம ரிப்பீட்டடா பார்க்குற மாதிரி தான், கேட்குற மாதிரி தான் இருக்கும். பட் ஏதாவது ஒரு தகவல் நமக்கு இன்னைக்கு புதுசா கிடைக்குமா அதுலருந்து? அது என்னைக்காச்சும் ஒரு நாள் நமக்கு அது யூஸா இருக்கும். அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நம்ம தினமும் அத கவனிச்சுட்டு வரோம். அ அதனால இன்னைக்கு இதையும் கொஞ்சம் கவனமாக கேளுங்கள் என ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டோட என்னுடைய இத ஆரம்பிக்கிறேன். நான் ஏன் இப்ப சொன்னேங்கிறத வந்து நீங்க முடிவுல தெரிஞ்சுப்பீங்க. இன்னைக்கு உலக அ நுகர்வோர் உரிமைகள் தினம். அது வந்து மார்ச் 15ஆம் தேதி ஒரு ஒரு வருடமும் கொண்டாடப்படுது. அது நம்ம ஏன் கொண்டாடப்படுது நம்ம இதுவரைக்கும் பார்த்துருக்கோம். அமெரிக்க ஜனாதிபதி ஜான் எஃப் கென்னடி வந்து 1962ல அவங்களுக்கு ஒரு அ செய்தி கொண் அவங்களுக்கு அவங்களுக்கு முன்னாடி வைக்கப்பட்டது. அத நினைவு கூறும்படியா அந்த நாள அனுசரிக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம நேஷனல் கன்சியூமர் டே இந்தியால வந்து டிசம்பர் 24ஆம் தேதி கொண்டாடப்படுது. அது எதன் நினைவாக அப்டின்னா, நம்ம இந்தியாவுல நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 மார்ச் 15ஆம் தேதி குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் பெற்றது. அத நினைவு கூறும் வகையா நம்ம வந்து அ டிசம்பர் 24ஆம் தேதி ஒப்புதல் பெற்றது. அத நினைவு கூறும்படியாக நம்ம இந்தியால அந்த நாள் கொண்டாடுகிறோம். நான் இப்ப ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறேன் சார். ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது மேம். தேங்க் யூ. தேங்க் யூ மேம். ஸோ கன்சியூமர் ரைட்ஸ். நம்மளுடைய நுகர்வோருக்கான உரிமைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வரோம். நுகர்வோருங்கிறத நம்ம சுருக்கமா சொல்லலாம். எ ஏதாவது ஒரு விளைவிக்கப்படும் பொருளோ, இல்ல விற்பனைக்கு வரும் பொருளோ, எதுவாக இருந்தாலும் அத வந்து நம்ம காசு பணம் கொடுத்து வாங்கி, அத நம்ம வந்து பயன்படுத்தும்போது நம்ம வந்து நுகர்வோர் ஆகிறோம். நம்ம வாங்கிட்டோம், காசு குடுத்து வாங்கியிருக்கோம். ஆனா நம்ம பயன்படுத்தாம இருந்தோம் அப்டின்னா, நம்ம நுகர்வோர் கிடையாது. அத பயன்படுத்தும்போது மட்டும் தான் நம்ம நுகர்வோர் ஆகுறோம். ஸோ நுகர்வோருடைய உரிமைகள் என்னென்ன? நம்ம வந்து அத எப்படி பாதுகாக்கணும் அப்டிங்கிறது தான் இது. இப்போ நம்ம வீட்ல நெறைய வந்து நம்ம சில இதெல்லாம் நம்ம நம்பி அந்த பொருள வாங்கியிருப்போம். ஆனா, அதோடைய பலன் நமக்கு கிடைச்சதா? அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லப்போனா, ஒரு ஷாம்பூலாம் ஆட் வரும். இந்த ஷாம்பு பயன்படுத்தினா வந்து ஹேர் ஃபால் இந்த இந்த ஷாம்பு வந்து ஹேர் ஃபாலுக்குன்னே எக்ஸ்க்ளூசிவா தயாரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏதாவது ஒரு மொபைல் பிளான் வந்து இந்த பிளான் வாங்கினா இதுக்கு வந்து ஃப்ரீ இது எங்களுக்கு இவ்வளோ மந்த்துக்கு சார்ஜஸ் கிடையாது அப்படின்ட்டு. அத நம்பி வாங்கினா, அதுல பார்த்தா ஹிடன் சார்ஜஸ் ஏதாவது இருந்திருக்கும். அப்புறம் நம்ம ஆட் பார்க்குறோம்ல, நம்ம சின்ன குழந்தையிலேருந்து பார்த்துட்டு வரோம். "நான் வளர்கிறேனே மம்மி" அப்படின்ட்டு வரும். அத பார்த்தா உண்மையிலேயே நம்ம அதெல்லாம் குடிச்சிருந்தோம்னா, நம்ம எவ்வளவோ ஹைட்டா வளர்ந்திருப்போம். நானே அது மாரி வளரல, இப்படியே தான் இருக்கிறேன். அ அது மாதிரி இந்த மாதிரி ஆட்ஸ் எல்லாம் நம்பி நம்ம வாங்குறோம். ஆனா, அதோடைய அவங்க சொல்ற இது வந்து உண்மையிலேயே அதோடைய பலன் கிடைக்குதா? அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். கன்சியூமர் ரைட்ஸ், கன்சியூமர் புரொடெக்ஷன். இதுதான் நம்ம நேஷனல் கன்சியூமர் டேயோட இது. நம்மளுடைய உரிமைகள் என்ன? அத நம்ம எப்படி பாதுகாக்கணும்? அதுதான் நம்ம பார்க்க போறோம். உரிமைகள்னு சொன்னா, சுருக்கமா சொல்லணும்னா, ரைட் டூ சூஸ். நமக்கு வந்து தேர்ந்தெடுக்கிற உரிமை இருக்குது. நமக்கு என்ன தேவை? என்னுடைய எதிர்பார்ப்பு என்ன? அத நான் என்ன அதுல நான் என்ன தேர்ந்தெடுக்கிறேன்? அது மட்டும் தான். ரைட் டு பி இன்ஃபார்ம்டு. நான் ஒரு பொருள வாங்க போம்போது, அத பற்றிய எல்லா தகவல்களையும் தெரிவிக்க வேண்டியது அவங்க விற்பனையாளருடைய கடமை.
ரைட் டு சேஃப்டி அப்படிங்கும்போது, அந்த பொருளுடைய அதோட குவாலிட்டி என்ன? அதோட கேரண்டி பீரியட் என்ன? அந்த சேஃப்டி பிரிகாஷன்ஸ் எல்லாமே அவங்க வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணணும். நம்மளும் தெரிஞ்சுக்கணும். ரைட் டு பி ஹெர்ட். நமக்கு வந்து ஒரு பொருள வாங்கினதுக்கு அப்புறம் அத வந்து அதுல ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா, அத எடுத்துட்டு போய் அவங்க கிட்ட சொல்லும்போது, அதை கண்டிப்பா அவங்க வந்து காது குடுத்து கேட்கணும். ரைட் டூ சீக் ரெட்ரெசல் அப்படின்னா காம்பன்சேஷன். நமக்கு வந்து அதனால ஏதாவது நஷ்டம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, அதுக்கு வந்து காம்பன்சேஷன் அவங்க குடுக்க வேண்டியது அவர்களுடைய கடமை. ரைட் டூ கன்சியூமர் எஜுகேஷன். நம்ம வந்து இந்த கன்சியூமர் ரைட்ஸ பத்தி உடைய எல்லா தகவல்களையும் நம்ம நம்மளுடைய உரிமைகள தெரிஞ்சு வச்சுக்கிறது நம்மளுடைய கடமை. இப்ப வந்து நுகர்வோரா நம்மளுடைய கடமை என்ன? அது வந்து உரிமை இப்ப இவ்வளவு நேரம் பார்த்தது. இப்ப கடமை என்ன அப்டின்னா, அவேர்னஸ் இருக்கணும். நமக்கு வந்து என்னென்ன கன்சியூமர் ரைட்ஸ்ல என்னென்னலாம் இருக்குது, நமக்கு எது கரெக்ட்டு, எது தப்பு, நம்ம எது கேட்கலாம் அப்டிங்கிற அந்த அவேர்னஸ் நமக்கு இருக்கணும். அத வந்து நம்மளே வந்து சுயமா சிந்திச்சு முடிவு பண்ணணும். இது கரெக்ட்டா, நம்ம இது கேட்கலாமா? இல்ல இது நம்மளுடைய தவறா? அப்டிங்கிறத வந்து நமக்கு அத அனுமானிக்க தெரியணும். ஆ ரெஸ்பான்சிபிலிட்டி டூ ஸ்பீக் அவுட். ஓகே, நான் எல்லாமே எனக்கு தெரியுது. ஆனா நான் தெரிஞ்சுட்டு வந்து நான் வெளியில கேட்க மாட்டேன். ஆமா, கேட்டா என்ன பலன் கிடைச்சிட போகுது? இதுக்கு எதுக்கு நான் கேட்கணும்? அப்படின்னு நினைச்சுட்டு, ஆமா நான் ஒருத்தர் கேட்டாப்புல திருந்திட போறாங்களா? எல்லாம் மாறிட போதா இந்த உலகம்? அப்படின்னு நம்ம நினைப்போம். அந்த மாதிரி நினைச்சுட்டு பேசாம இருக்கக்கூடாது. நம்மளுடைய உரிமைகளை கேட்பதற்காக நம்ம குரல் கொடுக்கணும். ரெஸ்பான்சிபிலிட்டி டூ கம்ப்ளைண்ட். அத வந்து அந்த கம்ப்ளைண்ட் பண்றதுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அந்த ப்ரொசீஜர ஃபாலோ பண்ணி கரெக்ட்டா நம்மளுடைய கம்ப்ளைண்ட்ட அட்ரஸ் பண்ணணும். ரெஸ்பான்சிபிலிட்டி டூ பி அன் எத்திக்கல் கன்சியூமர். அந்த மாதிரி கன்சியூமருக்கு, நுகர்வோருக்குன்னு சில உரிமைகள், கடமைகள் இருக்குது. அத வந்து நான் பயன்படுத்திக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக, அதுக்குன்னு ஒரு ஃபேர் பிராக்டிஸ் இருக்கு. இப்படிதான் செய்யணும் அப்படின்ட்டு. ஆனா அதுல இருக்கிற அந்த சில லூப் ஹோல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி, அ எ நமக்கு சாதகமா அத எப்படி யூஸ் பண்ணிக்கிறதுன்ட்டு ட்ரிக்கியா அது யோசிச்சு, அந்த மாரி ஒரு நெகட்டிவ் சைட்ல நம்ம போக்கூடாது. என்ன உண்மையிலேயே நான் பாதிக்கப்பட்டிருந்தா, அதற்குடைய இத தான் நான் வந்து அ கேட்கணும். இதெல்லாம் வந்து நம்மளுடைய கடமைகள். அந்த கடமை கம்ப்ளைண்ட்ஸ வந்து நம்ம எப்படி பண்ணலாம்? என்ன மாதிரி ஒரு சூழ்நிலைகள்ல பண்ணலாம் அப்டின்னா, "தி குட்ஸ் ஆர் சர்வீசஸ் பர்ச்சேஸ்ட் பை எ பெர்சன் ஆர் அக்ரீட் டு பி பர்ச்சேஸ்ட் பை எ பெர்சன் ஹஸ் ஒன் ஆர் மோர் டிஃபெக்ட்ஸ் ஆர் டெஃபிஷியன்சிஸ் எனி ரெஸ்பெக்ட்." அதுல வந்து குறைபாடுகள் இருந்தா அத நம்ம விலை கொடுத்து வாங்கின பொருள்ல குறைபாடுகள் இருந்தா, நம்ம வந்து அத கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணலாம். அவங்க விக்கும்போது சி கரெக்ட் உண்மையான தகவலை சொல்லாம மறைச்சு ஏதாவது வித்தாங்கன்னா, அப்பவும் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அப்புறம் அதுக்கு அந்த பொருளுக்கு என்ன விலையோ, அந்த விலைய தாண்டி அவங்க அதிகமா வச்சு வித்து, நம்ம ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம தலையில கட்டுனாங்கன்னா, அதுக்கு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அது ஏதோ ஒரு விதத்துல டைரக்ட்டாவோ, இன்டைரக்ட்டாவோ நம்மளுடைய ஹெல்த்துக்கு பாதிப்பு வர மாரி இருந்துச்சுன்னா, அதுக்கும் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இப்போ கன்சியூமர் புரொடெக்ஷன் ஆக்ட்ன்னு இருக்குது. அந்த ஆக்ட்டோடைய இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் பார்க்குறோம். ஆக்சுவலா வந்து அந்த கன்சியூமர் புரொடெக்ஷன் ஆக்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்தது 1986ல. அதுக்கப்புறம் 2019ல அத வந்து கரெக்ட் பண்ணி அந்த கரெக்டட் ஃபார்ம்ல இருக்குது. இப்ப நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது. அதோட இது என்னன்னா, 1986ல இருக்கும்போது ரெகுலேட்டர் யாரும் அதுக்கு தனிப்பட்ட முறையில கிடையாது. ஆனா இப்ப 2019ல சிசிபிஏ, சென்ட்ரல் கன்சியூமர் புரொடெக்ஷன் அத்தாரிட்டி அப்படின்னு ஒரு அடிஷனல் இது ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்புறமா கம்ப்ளைண்ட் குட் பி ஃபைல்ட் இன் அ கன்சியூமர் கோர்ட். முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, செல்லரோட ஆஃபீஸ் எங்க இருக்கோ, அங்கதான் வந்து நம்ம கன்சியூமர் கோர்ட்ல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண முடியும். ஆனா இப்ப 2019ல கரெக்ட் பண்ணதுல வந்து, யார் கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்களோ, அவங்க எங்க இருக்காங்களோ, அங்க கூட பண்ணலாம். அப்புறமா ப்ராடக்ட்டோட லயபிலிட்டிக்கு ப்ரொவிஷன் இல்லாம இருந்தது. இப்ப வந்து அதுக்கு இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் அந்த லெவல்ஸ் காம்பன்சேஷன் லெவல்ஸ் வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து 220 லேக்ஸ் வரைக்கும் இருக்குது வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸும், 520 லேக்ஸ் டு 1 crore வந்து ஸ்டேட் லெவல்ல, 1 crore அபோவ் வந்து நேஷனல் லெவல்ல. இது வந்து முன்னாடி இருந்தது. இப்போ 2019 இதுல எப்படி திருத்தி அமைக்கப்பட்டிருக்குன்னா, டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல வந்து அப் டு 21 crores, ஸ்டேட் லெவல்ல 31 crores to 310 crores, நேஷனல் லெவல் வந்து அபோவ் 10 crores. இதுதான் வந்து வித்தியாசம். அப்புறம் இப்ப வந்து முன்னாடி காமர்ஸோட அந்த ரிலேட்டட் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் பண்ண முடியாம இருந்தது. இப்ப பண்ண முடியுது. அப்புறம் மீடியேஷன் வந்து முன்னாடி இல்லாம இருந்தது. இப்ப வந்து கோர்ட் வந்து நமக்கு ஒரு மீடியேஷனுக்கு ஒரு இது குடுக்குறதுக்கு அலோ பண்றாங்க.
ஆர்கனைஸ் பண்றாங்க. அப்புறம் ஃபைலிங் ஆஃப் கம்ப்ளைண்ட் வந்து முன்னாடி நான் சொன்ன மாதிரி அந்த ஏரியா அப்போ செல்லரோட இதுல இருந்தது. இப்போ நம்ம எங்க வேணாலும் பண்ணலாம். அந்த இதெல்லாம் சொல்லிட்டேன். ஆ ஆ வீடு இதுல அட் அட் அ என்ன சொல்றது? அடிஷனலா ஒரு ப்ரொவிஷன் என்னன்னா, வீடியோ கான்ஃபரன்சிங் கூட இருக்குது. மு முன்னாடிலாம் நம்ம நேரா போய் தான் அட்டெண்ட் பண்ணணும்னு இருந்தது. இப்ப வீடியோ கான்ஃபரன்ஸ்ல கூட பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. இது நம்ம அன்னைக்கு ஏற்கனவே பார்த்தது தான். டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல்ல அந்த ஸ்லாப் இது. அப்புறம் நம்மளுடைய இந்தியால நம்ம ஃபாலோ பண்ற குவாலிட்டி மார்க்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஐஎஸ்ஐ மார்க் வந்து எதுக்கு ஃபாலோ பண்றோம்? இண்டஸ்ட்ரியல் அண்ட் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸோட சேஃப்டி அண்ட் குவாலிட்டி. இதுக்கு வந்து ஐஎஸ்ஐ முத்திரை பார்த்து நம்ம வாங்கணும். அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ்க்கு அதோட குவாலிட்டிய நிர்ணயிக்கிறது வந்து அக்மார்க் முத்திரை. கோல்டு, சில்வர் அதுக்கு வந்து ஹால்மார்க், இல்ல பிஐஎஸ். அப்புறமா அந்த ஜாம்ஸ், ஜூஸஸ் அந்த மாதிரி ப்ராசஸ்டு ஃபுட்டுக்குலாம் வந்து எஃபிஓ அந்த மார்க்கு. ஆர்கானிக் ஃபுட் ப்ராடக்ட்ஸ்க்கு இந்தியா ஆர்கானிக்னு ஒரு இது. அப்புறம் சில்க்குக்கு வந்து சில்க் மார்க், உல் ப்ராடக்ட்ஸ்க்கு உல் மார்க். இது வந்து இந்தியன் லெவல்ல. இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து ஈரோப்ல வந்து சிஇ மார்க்கிங்னு ஒரு இது ஃபாலோ பண்றாங்க. யுஎஸ்ஏல வந்து ஆர்கானிக் ஃபுட் ப்ராடக்ட்ஸ்க்கு யுஎஸ்டிஏ ஆர்கானிக் அப்படின்னு அந்த இது இருந்தால் தான் அது வந்து ஒரு நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட். அப்புறமா வீகன், குளூட்டன் ஃப்ரீ அந்த மாதிரி ஃபேர் ட்ரேட் இந்த மாதிரிலாம் வந்து எத்திக்கல் இல்லை டயட்ரி சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து இந்த மாதிரி கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஒரு பொருளை பார்க்கும்போது நம்ம இந்த மாதிரி இந்த முத்திரை இருக்கான்னு பார்த்து வாங்குறது நம்மளுடைய கடமை. இப்போ சில கேஸ் ஸ்டடீஸ் பார்ப்போம். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 2015ல வந்து மேகி நூடுல்ஸை பேன் பண்ணாங்க. எதுக்குன்னா அது வந்து ஹெல்த்துக்கு தீங்கு விளைவிக்கிற இது அதுல இருக்குது அப்படிங்கிற காரணத்துக்காக. அப்புறம் வோக்ஸ் வேகன் எமிஷன் ஸ்கேண்டல் இதுவும் 2015 தான் நினைக்கிறேன். அப்போ வந்து இது என்னன்னா அந்த எமிஷன் லெவல் வந்து உண்மையிலேயே என்ன இருந்ததோ அதை மறைச்சு அவங்க வந்து ப்ரமோஷனுக்காக ஒரு தவறான தகவலை கொடுத்து இதுல எமிஷன் லெவல் ரொம்ப கம்மி அப்படிங்கிற மாதிரி சாஃப்ட்வேரையே வந்து என்ன சொல்லுவாங்க மாத்தி அமைச்சு அந்த மாதிரி ஒரு ப்ரமோஷனை பண்ணிட்டு காரை விற்பனை செஞ்சாங்க. ஆனா விற்பனைக்கு அப்புறம் வாங்கின போது அதை பயன்படுத்தும் போது அதோட எமிஷன் லெவல் வந்து வேற இருந்தது. அதை கண்டுபிடிச்சு அதுக்காக இதை பண்ணி பேன் பண்ணது வந்து நடந்தது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இப்போ இன்னும் கொஞ்சம் இப்போ நடைமுறையில இருக்கிற சில கேசஸையும் நான் உங்களுக்கு ரெஃபர் பண்றேன். ஒண்ணு வந்து இப்போ மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து அதுல இருக்க அன்ஃபேர் ட்ரேட் பிராக்டிஸ்க்காக காம்பன்சேஷன் வாங்குறது. இப்போ கேரளால ஒரு கார் கம்பெனி வந்து மைலேஜ வச்சு ப்ரமோட் பண்ணாங்க. இந்த எங்களுடைய கார் வந்து மைலேஜ் நல்லா கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்களுடைய ப்ரமோஷனுக்கும் நிஜமாவே கார் வாங்கினதுக்கு பயன்படுத்தும் போது அந்த மைலேஜ் அந்த அளவுக்கு கொடுக்கல. ஸோ அதை வச்சு அவங்க கேஸ் ஃபைல் பண்ணி 3 lakhs காம்பன்சேஷன் வாங்கியிருக்காங்க. இது நான் இப்ப சொல்றது எல்லாமே ரீசெண்டா நடந்தது. அப்புறமா வந்து இது வந்து ஜூசர் வாங்கிட்டு வந்து அன்னைக்கு கூட நம்ம இவங்க ஸ்ரீவித்யா மேம் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வீட்டுல நடந்தது. அவங்க வேற ஏதோ ஒரு எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் சொன்னாங்க. பட் இதுவும் நடந்திருக்கு. வாங்கிட்டு வந்து வீட்டுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும் போதே வந்து ஷாக் அடிக்குது. என்னடா ஷாக் அடிக்குதுன்னு பார்த்தா அந்த வயரிங்ல வந்து ப்ராப்ளம் இருக்குது. ஸோ கொண்டு போய் கொடுத்து கேட்கும்போது அவங்க வந்து இல்ல நாங்க மாத்த மாட்டோம் அப்படி சொன்ன உடனே அதுக்காக கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணுது. என்னன்னா இதுல என்ன பிரச்சனைனா அவங்க விற்பனை செய்யும்போது இவங்க ஒரு பிராண்ட கேட்டிருக்காங்க. அவங்க வந்து இல்ல இந்த பிராண்டை விட இந்த பிராண்ட் நல்லா இருக்கும். இப்பெல்லாம் இதான் ஃபாஸ்ட் மூவிங் அப்படின்னு சொல்லி அதை ஏமாற்றி விற்பனை செஞ்சது. அதுக்கு அதை விற்பனை செய்யணுங்கிறதுக்காக அதுக்கு ஆஃபர் கொடுத்து மூவ் பண்ணது. இந்த மாதிரி இது ரைட் டு சேஃப்டி அண்ட் ரைட் டு சூஸ் இந்த இதுல கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க இதுக்கு காம்பன்சேஷன் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா கோல்டு வாங்குறச்ச 22 கேரட் அவங்க வாங்கும்போது வந்து 22 கேரட் கோல்டா இருந்திருக்கு. 1 year கழிச்சு ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம அந்த விற்க போகும்போது 20 கேரட் தான் இருந்திருக்குது. ஏன்னா வாங்கினது வந்து ஒரு நார்மல் ஜுவல்லரி ஷாப்ல அவங்களுக்கு தெரிஞ்ச ஷாப்ல அந்த மாதிரி வாங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து ரைட் டு சீக் ரெட்ரெஸல் அந்த அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ் இதை காரணம் காட்டி நம்ம வந்து இந்த கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணலாம். அப்புறமா இப்போ இது வந்து இப்ப நான் சொல்றது வந்து ரொம்ப நிறைய இப்ப தற்காலத்துல நிறைய நடந்துட்டு இருக்கு. அபார்ட்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். இப்ப வந்து என்ன சொல்றாங்க ஃபர்ஸ்ட் பிளான் போடும்போது அவங்க சொல்லுவாங்க நாங்க வந்து இந்த இதுல
ஒரு 12 வீடு. நான் இப்பலாம் வந்து நெறைய மல்டி ஸ்டோரி பில்டிங் பண்றாங்க. நான் ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். சில அபார்ட்மெண்ட் வந்து கம்மியா இதுலயும் கட்டுவாங்க. ஸோ அது வந்து அந்த அப்ரூவல பொறுத்தது. ஏரியாவுடைய அப்ரூவல பொறுத்தது. இப்ப வந்து நாங்க வந்து 12 வீடு கட்டி தரோம்ன்னு சொல்லி பிளான் போட்டு எல்லார்கிட்டயும் சொல்லி அபார்ட்மெண்ட்ட விக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. ஆனா, அவங்க ஆக்சுவலா அப்ரூவல் வாங்கினது ப 10 வீட்டுக்கு தான். ஆனா, அடிஷனலா அப்ரூவல் இல்லாமயே 2 வீடு வா கட்டி 12 வீடா கட்டி, அதுல 2 வீட அந்த மொத்த 12 வீட்டையும் வித்துடுறாங்க. அந்த அடிஷனலா அப்ரூவல் வாங்காம கட்டின அந்த 2 வீட வாங்குனவங்களுக்கு வந்து பின்னாடி பிரச்சனை வந்துருது. ஸோ அவங்க வந்து எப்படி அந்த டாக்குமெண்ட்ஸ் ப்ராப்பரா அந்த டாக்குமெண்ட்ஸ வச்சு கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணி, நம்ம வந்து கண்டிப்பா காம்பன்சேஷன் வாங்கலாம். அவங்க மேலயும் நடவடிக்கை எடுக்கலாம். ஏமாத்தி விற்ற அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மேலயும் நடவடிக்கை எடுக்கலாம். அதுக்கப்புறமா உணவுகள்ல வந்து கலப்படம் நெறைய நடக்குது. நம்ம தினம் வந்து நம்ம எல்லாருமே இத வந்து ஃபீல் பண்ணியிருப்போம். நம்ம டெய்லி வரோம், போறோம், பார்க்குறோம். எவ்வளவோ நம்மள உணவு பொருட்கள் தான் நம்மள வந்து அட்ராக்ட் பண்ணுது. அப்படியே அத பார்த்தாலே வந்து அட்ராக்டிவா இருக்கும். அவ்ளோ கலர்ஃபுல்லா இருக்கும். அந்த வாசனையா இருக்கும். அந்த கலர்ஃபுல்லா இருக்கிறதுக்கு அவங்க பயன்படுத்துற அந்த கலருக்கு அவங்க பயன்படுத்துற அந்த சாயம்க்கு வந்து சில கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்றாங்க. அப்புறம் அந்த டேஸ்ட் நம்ம நாக்குல வந்து அந்த டேஸ்ட்ட என்ஹான்ஸ் பண்றதுக்காக அதுக்குன்னு சில இத யூஸ் பண்றாங்க. இதெல்லாம் வந்து தடை செய்யப்பட்ட பொருட்கள். ஸோ அந்த மாதிரி இத நம்ம ஒரு சரி கம்மி விலைக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பசினாலயோ, இல்ல விலையினாலயோ நம்ம அத வாங்கி சாப்பிடும்போது, நம்மளுடைய உடல்நலம் பாதிக்கப்படும்போது, கண்டிப்பா நம்ம வந்து அது கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணணும். அதுக்கு வந்து இந்த சில போர்ட்டல்ஸ்லாம் இருக்கு. FSSAI's ஃபுட் சேஃப்டி கனெக்ட் போர்ட்டல் அப்படின்னு இருக்கு. அதோட ஹெல்ப்லைன் குடுத்துருக்காங்க. நம்ம கண்டிப்பா அதுல தகவல இது பண்ணோம்னா, பதிவு பண்ணோம்னா அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. அப்புறம் ஸ்டேட் ஃபுட் சேஃப்டி அத்தாரிட்டீஸ் அவங்கலாம் நம்ம கான்டாக்ட் பண்ணலாம். தமிழ்நாடு ஃபுட் சேஃப்டி கன்சியூமர் ஆப்ன்னு ஒரு ஆப் இருக்கு. நம்ம இருக்கிற இடத்துல இருந்தே நம்ம அந்த ஆப் மூலமா நம்மளுடைய கம்ப்ளைண்ட் எல்லாம் தெரிவிக்கலாம். நேஷனல் கன்சியூமர் ஹெல்ப்லைன் NCH அவங்களுக்கு இது எதுவுமே நமக்கு சொல்யூஷன் கிடைக்காட்டா அவங்களுக்கும் நம்ம எஸ்கலேஷன் பண்ணலாம். இப்போ மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நம்ம பார்த்தோம். அது வந்து எதுக்காக அப்படி பண்றாங்க? அது சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அட்வர்டைஸ்மெண்ட்ல நடிச்சா காசு அப்படிங்கிறதுக்காக பெரிய பெரிய இது இருக்கிறவங்களே வந்து சில ப்ராடக்ட்ஸ் உடைய இத தெரியாம, அத பத்தி எதுவுமே தெரிஞ்சுக்காம, ஜஸ்ட் பணத்துக்காக அத இது பண்ணி அந்த ப்ரமோட் பண்ணுவாங்க இத. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது, அத நம்பி அவங்க சொல்றாங்கங்கிறத நம்பி மத்தவங்களும் அத வாங்கி அதோடைய இத விளைவுகள வந்து நம்ம இது பண்ணும்போது, நம்மள நம்ப வச்சு அவங்க அந்த பொருள வித்ததுடைய இத வந்து அததான் நம்ம மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மென்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நம்ம நெறைய பேர் அது மாதிரி நம்மளும் அத நம்ம வீட்லயே நம்ம அத பார்த்திருப்போம். நம்ம ஏமாந்தத. அதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அ இந்த நான் சில பிராண்ட் இப்போ ரீசென்ட்டா நடந்த அந்த இதுலலாம் இந்த மாதிரி நடந்துச்சுங்கிற பிராண்ட்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். பதஞ்சலி ஆயுர்வேதா மெடிசின்ஸ் அந்த இத வந்து இப்ப ரீசென்ட்டா பேன் பண்ணாங்க. எதுக்குன்னா, அவங்க வந்து இந்த டிசீஸ் எல்லாம் இத வந்து பயன்படுத்தினா இந்த டிசீஸ்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி அந்த ப்ராடக்ட்ட வித்தாங்க. ஆனா அதுக்கு ஆதாரப்பூர்வமா எந்த இதுவும் இல்ல. அதனால அத பேன் பண்ணாங்க. அது மாதிரி க்ளோ அண்ட் லவ்லி, ஃபேர் அண்ட் ஹேண்ட்சம் இந்த மாதிரி இமாமிலாம் எவ்ளோ ஹிந்துஸ்தான் யுனிலிவர் லிமிடெட் இதெல்லாம் வந்து எவ்ளோ ஒரு பிராண்டட் ப்ராடக்ட்ன்னு தெரியும். அந்த பிராண்ட்லயே வந்து இந்த இதெல்லாம் வந்து அதாவது அவங்க ப்ரமோஷனுக்கு யூஸ் பண்ற வந்து தவறான தகவல தெரிவிச்சது. இத யூஸ் பண்ணா உடனே 2 நாள்ல, 3 நாள்ல ஃபேர் ஆயிடும். ஸ்கின் டோன் வந்து க்ளோ ஆயிடும் அப்படின்லாம் சொல்லி, அத அத உண்மையிலே நம்பி அத யூஸ் பண்றாங்களா என்னன்னு தெரியல. அந்த மாதிரி கூட இருக்காங்களான்ட்டு. அப்படி யூஸ் பண்ணவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த ஆட்ஸையும் பேன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் டாபர் ச்யவன்பிராஷ் அது வந்து இந்த கோவிட் டைம்ல வந்து நெறைய அந்த நமக்கு இம்யூனிட்டி லெவல் டவுன் ஆகும்போது, அதுல சில இது வந்து ஆட்ல வந்து இத சாப்பிட்டா நமக்கு வந்து கொரோனா கியூர் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபால்ஸ் ப்ரொபகண்டா இருந்ததுனால, அதையும் பேன் பண்ணினாங்க. அப்புறம் ஜைடஸ் சுகர் ஃப்ரீ அது வந்து சுகர் ஃப்ரீன்னு சொல்லி இது பண்ணாங்க. ஆனா உண்மையிலேயே அதோட லேபலிங்ல இருந்த இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்ட் கிடையாது.
அப்புறம் நம்ம டெய்லி குடிக்கிற ஹார்லிக்ஸ், காம்ப்ளான், பூஸ்ட், சில்ட்ரன்ஸ் ட்ரிங்க்ஸ்லலாம் வந்து அந்த இத சாப்பிட்டா குழந்தையோட புத்திசாலித்தனம் வந்து அப்படி ஆயிடும். குழந்தை இவ்ளோ ஹைட்டா வளர்ந்துரும். அப்படி அந்த மாதிரி ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன். ஸோ அதையும் வந்து பேன் பண்ணாங்க. நான் இப்ப சொன்னது எல்லாமே வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ தான் பேன் பண்ணாங்க. ப்ராடக்ட்ட பேன் பண்ணாங்கன்னு நான் சொல்லல. அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அதாவது இந்த ப்ராடக்ட் ஓகே. ஆனா இந்த ப்ராடக்ட்ட ப்ரமோட் பண்ணதுக்கு அவங்க சொன்ன தகவல்கள் வந்து தவறான தகவல்கள். அதனால ஆட்ஸ பேன் பண்ணது. இப்ப நம்ம பார்க்கிறது வந்து ப்ராடக்ட்டையே பேன் பண்ணுது. இது வந்து நெஸ்லே மேகி நூடுல்ஸ். இது வந்து உண்மையிலேயே ஹெல்த்துக்கே வந்து தீங்கு விளைவிச்சதுனால 2015ல அத பேன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அதோட ஃபார்முலாவெல்லாம் மாத்தி திருப்பி அத அ க்யூ ரிலீஸ் பண்ணாங்க. அததான் இப்போ வந்து வந்துட்டுருக்கு மார்க்கெட்ல. அப்புறம் கார் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இது கம்யூனிகேஷன் பார்ட்ல பார்த்தீங்கன்னா, ஏர்டெல், ஜியோ, வோடஃபோன் இதெல்லாம் வந்து அவங்களும் அப்படிதான். நெறைய நாங்க வந்து இவ்ளோ ஃப்ரீ கால்ஸ் குடுக்குறோம். இவ்ளோ ஹவர்ஸ் ஃப்ரீ, இவ்ளோ மெசேஜ், இன்டர்நேஷனல் கால், லோக்கல் கால்ன்னு சொல்லி ஏகப்பட்ட அட்வர்டைஸ்மென்ட்ஸ்லாம் பண்ணி அவங்களுடைய பிளான்ஸ ப்ரமோட் பண்ணாங்க. ஆனா உண்மையிலே நடைமுறையில அது இல்ல. ஸோ கம்ப்ளைண்ட்ஸ் வந்த உடனே அந்த ஆட்ஸ பேன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் Amazon, Flipkart அதுலலாம் வந்து அந்த ஆஃபர் போடுறேன்னு சொல்லிட்டு, அதுல வந்து ஃபேக்கா டிஸ்கவுண்ட் குடுக்குறது. அதுக்காக அவங்க மேல ஆக்ஷன் பண்ணி அந்த ஆட்ஸ்லாம் இது பண்ணது. அப்புறம் ஷாதி.காம் அதுல வந்து அந்த மேட்சிங் இதுலயே வந்து சில ஃப்ராட் இதெல்லாம் பண்ணினாங்க. அப்புறம் ஃப்ரூட் ஜூஸஸ் ரீல், ட்ராபிக்கானா, மினிட் மேட் இதுலலாம் வந்து 100% நேச்சுரல்னு சொல்லி ஒரு டேக் போட்டு ஃபர்ஸ்ட்டு வித்தாங்க. ஆனா உண்மையிலேயே எந்த ஒரு இதுவுமே 100% நேச்சுரல் கிடையாது. அப்படி இருந்தா அது வந்து 1 ஹவருக்கு மேல இருக்காது. அந்த ப்ராடக்ட்டே வீணாயிடும் நம்ம. அப்படிலாம் இருந்தா வீட்லயே நம்ம வச்சிருப்போமே, அது வைக்க முடியாது. எல்லாத்துலயும் பிரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதையும் வந்து பேன் பண்ணாங்க அந்த ஆட. இந்துலேக்கா ஹேர் ஆயில் இது வந்து நம்ம இன்ஸ்டன்ட் ரீக்ரோத்ன்னு சொன்னா உடனே அத தேய்ச்ச உடனே 4 நாள்லலாம் யாருக்கும் முடி வளராது. ஸோ அதையும் அவங்க வந்து இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே தெரியும் தான். ஆனா இத எத்தன பேர் வந்து அத அட்ரஸ் பண்ணி அதுக்குடைய ஆக்ஷன எடுக்க வைக்கிறாங்க. அதுதான் கன்சியூமரோட ரெஸ்பான்சிபிலிட்டி அங்க தான் இருக்குது. விஎல்சிசி ஸ்லிம்மிங் ப்ராடக்ட்ஸ் அதுவும் அப்படிதான். நிறைய ஃபால்ஸ் ப்ரமோஷன் இதெல்லாம் பண்ணினா உங்களோட வெயிட் லாஸ் ஆகி நீங்க அப்படி இவ்ளோ கிலோ இருந்தவங்க இப்படி ஆயிடுவீங்க, அப்படி ஆயிடுவீங்கன்னு சொல்றது. அப்புறம் டவ் ஹேர் ப்ராடக்ட்ஸ் அது அதுலயே வந்து எவ்வளவோ இருக்கும். அந்த மாதிரி சில்கி ஹேர், சாஃப்டி ஹேர் அப்புறம் ஹேர் ஃபாலே இருக்காது. அந்த மாதிரி ஏகப்பட்ட இது. ஆனா எல்லாமே ஒரே இதுதான். எந்த சேஞ்சும் இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கன்சியூமரா நம்ம வந்து அட்ரஸ் பண்ணி நம்ம இதுக்காக வந்து நம்மளுடைய ரைட்ஸ புரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம தான் வந்து அவேர்னஸோட இருக்கணும். ரூஃப் அஃப்ஸா அப்படின்னு ஒரு இது ட்ரிங்க் இது நாங்க வாங்கியிருக்கோம் எங்க வீட்ல. இதுக்கு வேற யாருனா வாங்கியிருக்கீங்களான்னு தெரியல. இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு கான்சன்ட்ரேட்டட் மாதிரி இருக்கும். அத நம்ம கொஞ்சோண்டு ஊத்திட்டு, அதுல கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணா அது ஒரு ட்ரிங்க் ஆயிடும். அதுல பார்த்தீங்கன்னா, அவங்க இத குடிச்சா ரொம்ப ஹெல்த்துக்கு அவ்ளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்ட்டு ஆட் போட்டிருப்பாங்க. ஆனா அது எதுவுமே கிடையாது. அதெல்லாம் எக்ஸாஜரேட்டட் இன்ஃபர்மேஷன். ஸோ அதனால அதையும் அந்த ஆட பேன் பண்ணாங்க. அப்புறம் வந்து ரியல் எஸ்டேட் நான் சொன்ன மாதிரி இவ்ளோ நாளைக்குள்ள இந்த ப்ராஜெக்ட்ஸ முடிச்சு குடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க. இப்ப அந்த ப்ராமிஸ நம்பி அவங்க வந்து பேங்க்ல கடன் வாங்கியிருப்பாங்க. அவங்களுடைய ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்ற காசெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணி, அந்த வீட்டுக்காக அவங்க பயங்கரமா பிளான் பண்ணி எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனா இவங்க வந்து ப்ராமிஸ் பண்ண டைம்ல அந்த வீட்ட முடிச்சு குடுக்காட்டா, அவங்களுக்கு எவ்ளோ ஒரு நஷ்டமா ஆகும் இல்லையா? அவங்களுடைய இத்தனை நாள் அவங்க சேர்த்து வச்ச காசு அதுல இன்வெஸ்ட் பண்ணி, இது பத்தாதுன்னு பேங்க் லோன்ஸ் வந்து எக்கச்சக்கமா வாங்கி, அது உள்ள இருக்கும்போது, அந்த வெயிட்டிங் பீரியட் ஜாஸ்தி ஆகும்போது, அவங்க வந்து எந்த அளவுக்கு ஃபினான்ஷியலா பாதிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம மனசளவுல அவங்களுக்கு வந்து எவ்வளவு நெருடல்கள், கஷ்டங்கள் வருது அப்படிங்கிறதுக்காக, அந்த அந்த இதுக்கு மேலலாம் ரியல் எஸ்டேட் மேலலாம் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. க ஆட்ஸ பேன் பண்ணியிருக்காங்க. காம்பன்சேஷனும் நெறைய வாங்கி குடுத்துருக்காங்க. ஆனா நம்ம அட்ரஸ் பண்ணணும். அதுதான் நம்மளுடைய கடமை. அதுக்கப்புறம் இந்த கேமிங் ஆப்ஸ் இதுலலாம் வந்து நெறைய பணத்த ஏமாந்துறதுனால அது பேன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நான் பேக்கேஜ் ஃப்ரூட் ஜூஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி. அம் அப்புறம் இந்த டீய குடிச்சா ஸ்லிம் ஆயிடுவீங்க. இந்த ஹெர்பல் இத குடிச்சா உங்களுக்கு வந்து புரோட்டீன் இது சாப்பாடே வேணாம். இதுவே உங்களுக்கு சாப்பாடு அப்படிலாம் ஆட் போட்டது. ஸோ இதெல்லாம் வந்து பேன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இது வந்து எதுக்காக நம்ம இந்த ஆட்ஸ பேன் பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆட்னால உண்மையிலேயே நமக்கு வந்து ஒரு மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன் பரப்பப்படுதா சொசைட்டிக்கு? அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம கரெக்ட்டா அனுமானிக்கணும். அது உண்மையிலேயே ஒரு மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன தான் சொல்லுது. அதுல குடுக்குற இன்ஃபர்மேஷன் கரெக்ட் கிடையாதுன்னு நமக்கு கரெக்ட்டா தெரிஞ்சா,
நம்ம வந்து அதோட ரெகுலேட்டரி ஆக்ஷன் வந்து ஸ்டெப் 2 சிசிபிஏ இல்ல கோர்ட்ஸ் அணுகி அதுக்குடைய ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு நம்ம முன் வரணும். அதுக்கப்புறம் நமக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களே வந்து அது ப்ராடக்டோட இதை ஃபுல்லா செக் பண்ணிட்டு இதுக்கு ஆடை மட்டும் பேன் பண்ணணுமா இல்ல ப்ராடக்டையே பேன் பண்ணணுமா அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணிப்பாங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம இவ்வளவு நேரம் பார்த்ததோட டேக்அவே என்ன அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல நம்ம வந்து நம்மளுடைய கிளைம் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா ஆட்ஸை பேன் பண்ணுவாங்க, ப்ராடக்ட் மட்டும் மார்க்கெட்ல வந்துட்டு இருக்கும். சம்டைம்ஸ் ஹெல்த்துக்கே அஃபெக்ட் ஆச்சுன்னா ப்ராடக்டையும் சேர்த்து பேன் பண்ணுவாங்க. இதுதான் இந்த மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட்ஸோட கீ டேக்அவே பாயிண்ட்ஸ். ஸோ நம்மளுடைய ரைட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்குடைய இதை நம்ம வந்து டிமாண்ட் பண்ணி வாங்கணும். அதுதான் நம்மளுடைய கடமை. யார் என்ன பண்ணா என்ன ஆமா அப்படின்னு சொல்லி நம்ம சாதாரணமா விட்டுறக்கூடாது. நம்ம ஒருத்தரும் அப்படி நினைச்சோம்னா அப்போ வந்து ஏமாறுறவங்க ஜாஸ்தியா இருப்பாங்க, ஏமாறுறவங்க ஜாஸ்தியா ஆயிட்டே இருப்பாங்க, ஏமாத்துறவங்களும் ஜாஸ்தி ஆயிட்டே இருப்பாங்க. சரி, இப்போ உங்களுக்கு இவ்வளவு நேரம் நம்ம கவர் பண்ணதை வச்சு ஒரு சின்ன ஒரு இன்டராக்டிவ் குவிஸ் வைக்கலான்ட்டு இருக்கேன். உங்களுக்கு ஓகேவா? எல்லாரும் இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்களா? பண்ணுங்க மேடம். தேங்க்யூ. உங்களுக்கு ஆன்சர் நான் கொஸ்டின் சொல்றேன், உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, சார் வந்து அவங்க நேம் கால் அவுட் பண்ணுவாங்க, நீங்க ஆன்சர் சொல்லலாம். இப்போ என்னோட ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியுதா? தெரியல. தெரியுது மேடம், தெரியுது. ஐயோ, தெரியக்கூடாது. இன்டராக்டிவ் குவிஸ் தானே தெரியுது. ஆமா, என்னோட குவிஸ் இது தெரியல. இல்ல நீங்க இந்த ஃபுல் ஸ்கிரீன் மோட்ல இல்ல, அதனால அடுத்த ஸ்லைட்ல ஒன்னும் தெரியல. அடுத்த ஸ்லைடும் தெரியுது எங்களுக்கு, பட் அதுல இருக்கிற கண்டென்ட் தெரியும். சார் எனக்கு தெரியுது சார், எனக்கு மேம் கேட்க போற கேள்வி தெரியுது சார். 2வது ஸ்லைடு 3வது ஸ்லைட்ல தெரியுது சார். நிஜமாவே தெரியுதா? ஆமா, நீங்க ஃபுல் ஸ்கிரீன் மோட்ல இல்ல பாருங்க. ஃபுல் ஸ்கிரீன் மோட் போட்டீங்கன்னா அது தெரியாம இருக்கும். மேடம் நாங்க கண்ணாடி எல்லாம் போட்டிருக்கோம். அச்சச்சோ, இருங்க நான் ஃபுல் ஸ்கிரீன்ல வச்சிடுறேன். இப்போ தெரியுதா? தெரியல மேடம், இதான் புதுசா ஸ்லைடே தெரியல, அதான் குவிஸான்னு கேக்குறேன். இல்ல, இப்போ உங்க ஸ்கிரீன்ல எதுவுமே தெரியலையா? ஸ்கிரீனே வரல. சரி, ஓகே, அப்ப நான் கேக்குறேன். சரி, ஃபர்ஸ்ட் क्वेश्चन, when did the Consumer Protection Act 2019 come into force? நீங்களே ஆன்சர் சொல்லலாம், இல்லனா நான் உங்களுக்கு சாய்ஸ் வேணும்னா நான் கொடுக்கிறேன். இல்ல, ஆன்சர் சொல்லட்டும் மேடம். தெரிஞ்சவங்க வாய்ஸ் அவுட் பண்ணுங்க, இல்லனா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. மா 2019 அது வந்து 2019 அந்த ஆக்டோட நேம் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2019. அதான் அந்த என்ன சொல்றது, நடைமுறைப்படுத்தப்பட்டது 24 டிசம்பர். இல்ல, நான் 4 ஆப்ஷன் கொடுக்கிறேன். Jan 1 2019, July 20 2020, August 15 2020, March 5 2021. ஆகஸ்ட் 15. இல்லை, தவறான பதில். ஜூலை 20. ஜூலை மேடம். அதான் கரெக்ட். ஜூலை 20 2020 தான் கரெக்ட். அதுக்கப்புறம் அதை வந்து 1986, அதுதான் 1986 ஆக்ட் ஃபர்ஸ்ட் இருந்ததுல அதை ரீப்ளேஸ் பண்ணது இது. நெக்ஸ்ட் क्वेश्चन, which authority was created under this act? இந்த புதுசா 2019ல ஃபார்ம் பண்ணாங்கல்ல, இதுல வந்து என்ன அத்தாரிட்டி அடிஷனலா ஆட் பண்ணாங்க? நேஷனல் கன்சியூமர் ஃபோரம் ஃபர்ஸ்ட், செகண்ட் ஆப்ஷன் சிசிபிஏ, தேர்ட் கன்சியூமர் ரைட்ஸ் கமிஷன், ஃபோர்த் வந்து ட்ரேட் பிராக்டிசஸ் அத்தாரிட்டி. இந்த 4ல எதை வந்து இந்த நியூ ஆக்ட்ல ஆட் பண்ணது? சிசிபிஏ. கரெக்ட். Thank you. Next, what is the primary purpose of the act? இந்த 2019 ஆக்டோட பிரைமரி பர்பஸ் என்ன? ப்ரொடெக்ட் பிசினஸ், ப்ரொடெக்ட் கன்சியூமர்ஸ், இன்க்ரீஸ் எக்ஸ்போர்ட்ஸ், ரெகுலேட் இம்போர்ட்ஸ். கன்சியூமர்ஸ் மட்டும்தான் மேடம், ப்ரொடெக்ட் கன்சியூமர்ஸ். கரெக்ட், வெரி குட். நெக்ஸ்ட், how many levels of consumer commissions exist? 2, 3, 4, 1.
Four. 4. 3 மேடம் 3 3 எது Three, ma'am. 3 என்னலாம் சொல்லுங்க? மேம் டிஸ்ட்ரிக்ட் திருப்பதி லெவல், ஸ்டேட் லெவலு, சென்ட்ரல். டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட் ஒன்னு, நேஷனல் ஒன்னு. கரெக்ட். நெக்ஸ்ட், which earlier act did the 2019 act replace? எந்த ஆக்ட் ரீப்ளேஸ் பண்ணுச்சு? 1986. கரெக்ட். which new provision was introduced? இதோட provision introduce பண்ணாங்கன்னு ஒன்னு சொன்னேன். எந்த provision இதுல introduce பண்ணாங்க? right to say E-commerce. எது? E-commerce. அது வந்து provisionல வராது. right to safety, product liability, right to info, right to choose. Product liability. Correct. Who can be held liable for misleading ads? Manufacturer, celebrity, retailer, agencies. All of the above. All Celebrities. of the above, sir. Celebrities தான் மெயினா அந்த ஆட்ல வந்து அவங்கள நம்பி தானே நிறைய பேர் வாங்குறாங்க. அதனால செலிபிரிட்டிஸ் தான். அவங்களுக்கு தான் பெனால்டி போட்டா அவங்களுக்கு தான் மெயினா போடுவாங்க, நிறைய போடுவாங்க. which right ensures complaints are heard? Safety, அதாவது right to safety, right to heard, right to choice, right to redress. இந்த நாளில எது? which right ensures complaints are heard? ரைட் டு சேஃப்டி. right to heard தான். நம்ம சொல்றத அவங்க கேட்கணும். which right protects against hazardous goods? Safety, info, education, redressal. Right to redressal. which right protects against hazardous goods? Safety, right to safety, right to information, right to education, right to redressal. சேஃப்டி. Safety, correct. which right ensures compensation? Right to choice, right to redressal, right to safety, right to information. Redressal. Redressal, correct. which sector was newly covered? Agriculture, e-commerce, mining, banking. E-commerce. Correct. what must e-commerce platforms disclose? அவங்க எதை disclose பண்ணணும்? seller details, price only, delivery only, none. சுமார் what must e-commerce platforms disclose? seller details, price மட்டுமா, delivery மட்டுமா, இல்ல none? Details. seller details. Delivery. seller details அதுதான் Seller இப்ப details. additional போட்டிருக்காங்க. முன்னாடி கிடையாது. இப்ப வந்து seller details கண்டிப்பா disclose பண்ணணும். can consumers file complaints online? Yes. Correct. which mechanism was introduced for faster resolution? Arbitration, mediation, jury trials, voting. Mediation. Arbitration. Mediation, correct. maximum penalty for misleading ads எவ்வளவு? 5 lakhs, 10 lakhs, 50 lakhs, 1 crore. 5 lakhs. 10 lakhs. next, Maggi noodles ban highlighted which right? எந்த ரைட்ட பேஸ் பண்ணி Maggi noodles ban பண்ணாங்க? right to safety, right to choice, right to education, right to redressal. Safety. Right to safety. correct. next வந்து அந்த கார் சொன்னேன்ல Volkswagen scandal, அதுக்கு வந்து எந்த ரைட்ஸ் பேன் பண்ணது? Human தான். Emission. Safety தான் right அதுவும். to okay, right to information, right to safety, right to redressal, right to choice. Right to safety, madam. Safety தான். இல்ல Pollution. இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் தான் ஃபர்ஸ்ட் வரும். ஏன்னா அவங்க வந்து அந்த இன்ஃபர்மேஷனையே மறைச்சு ப்ரமோட் பண்ணாங்க. எமிஷன் லெவலையே தப்பா அதை என்ன சொல்லுவாங்க சார், ட்வீக் பண்ணி ப்ரமோஷன் பண்ணிட்டு அப்ப வித்துட்டாங்க. அது ஏமாத்தினது. Willful separation of the information act, madam. ஓகே சார். நெக்ஸ்ட், செலிபிரிட்டி என்டார்சிங் ஃபேக் பில். செலிபிரிட்டி என்டார்சிங் ஃபேக் பில் வயலேட்ஸ் சேஃப்டியா, மிஸ்லீடிங் ஆட்ஸா, சாய்ஸா, எஜுகேஷனா? அதாவது ஒரு செலிபிரிட்டி வந்து ஒரு ஃபேக் பில்ல வந்து ப்ரமோட் பண்ணி ஆட் கொடுக்கறாங்க. Misleading. Misleading ads, correct. Next, suing for defective phone battery applies to choice, product, liability, heard.
education. Sorry, choice, product liability, heard, education. Product liability. Product liability. Correct. Next, denied grievance redressal violates right to heard, right to safety, right for information, right to education. இந்த நாளில் எது? Right to be heard. Correct. Next, who heads the CCPA? Chief Justice or Chief Commissioner or Prime Minister or Finance Minister? Chief Justice of India. Chief Commissioner. அவங்க தான் ஹெட் பண்றாங்க CCPA. Next, which commission handles claims up to 1 crore? 1 crore வரை உள்ள claims handle பண்றது district, state, national, none. State Tribunal. District level. Which commission handles claims above 10 crore? National. National, correct. Which provision protects from unfair contracts? Liability, unfair trade practices, safety, education. இந்த நாள்ல எது? Unfair trade practices. Correct. Which right ensures awareness campaigns? Right to education, safety, redressal, information. Education. Correct. Information. இல்ல education, ஏன்னா இது அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் கண்டக்ட் பண்றாங்கல்ல, அதனால education. Which logo certifies food safety? ISI, FSSAI, BIS, ISO. Correct. Which logo certifies industrial products? ISI. அக்மார்க் இண்டஸ்ட்ரியல் வந்து ISI. இல்ல அக்ரிகல்ச்சர் தான் அக்மார்க். சாரி. ISI இப்ப வந்து BIS ன்னு இருக்கு. Correct. Which logo certifies gold purity? Hallmark. Correct. Which logo certifies electronic safety? எலக்ட்ரானிக் ISI தான் நினைக்கிறேன். Correct. Which portal allows online complaints? MyGov, National Consumer Helpline, Digital India, BharatNet. இந்த நாலுல எது? National Consumer Helpline. Correct. National Consumer Helpline. Correct. That's all. The quiz is over. Thank you for your participation in the quiz. இப்போ இன்னும் லாஸ்ட் ஒரு 2 minutes தான். இப்போ என் ஸ்கிரீன் தெரியுதா? இல்ல மேடம். தெரியலையா? 1 second. இப்போ இல்ல 1 second. மேடம் ஷேர் மோடுக்கு போகல. ஓகே 1 second. இப்போ எஸ் மேடம். ஓகே மேடம். இன்டராக்டிவ் क्वेश्चन. ஓகே நெக்ஸ்ட். ஸோ இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் ஃபீச்சர்ஸ், இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2019ஓட நியூ ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்துட்டோம். CCPA இது வந்து ஜஸ்ட் ஒரு இதுதான், டேக்அவே தான். CCPA, ப்ராடக்ட் லயபிலிட்டி, இ-காமர்ஸ் அக்கௌண்டபிலிட்டி, பெனால்டிஸ் ஃபார் மிஸ்லீடிங் ஆட்ஸ், ஆன்லைன் கம்ப்ளைண்ட் ஃபைலிங் அண்ட் மீடியேஷன், இதெல்லாம் தான் நியூ ஃபீச்சர்ஸ் அடிஷ்னலாக இதில் ஆட் பண்ணது. அப்புறம் ஹவு கன்சியூமர்ஸ் கேன் ப்ரொடெக்ட் தெம்செல்ஸ் அப்படின்னா லேபிள்ஸை ரீட் பண்ணணும். சர்டிஃபிகேஷன்ஸ் என்னென்ன அந்த சொன்னோம்ல, இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோமே ISI, ஹால்மார்க், அந்த சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் செக் பண்ணணும். ஃபைல் கம்ப்ளைண்ட்ஸ் ஆன்லைனில் நம்ம கம்ப்ளைண்ட்ஸை ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸ்டே இன்ஃபார்ம்டு, தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். Every purchase you make is not just a transaction, it's a vote for fairness, safety and honesty. The Consumer Protection Act 2019 gives us the tools to fight misleading ads, unsafe products and unfair practices, but laws alone are not enough. Awareness is our greatest weapon. சட்டம் இருந்தால் மட்டும் பத்தாது, அதை நம்ம பயன்படுத்தினாதான் அதோடைய பலன் நமக்கு கிடைக்கும். Know your rights, demand fairness and never settle for less. Thank you for the opportunity, sir. Thank you ma'am. Excellent. தாய போல பிள்ளை நூலை போல சேலை. ஸோ நல்லாசிரியர் சுந்தரியோட திருமகள் ராக் பண்ணீங்கன்னு சொன்னா அது வந்து மிகையாகாது. பில்கேட்ஸ் டு பிலோ மிடில் கிளாஸ், அலிபாபா டு அடித்தட்டு மக்கள் வரை உங்களுடைய ரைட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்டா ஜான் எஃப் கென்னடி வந்து 1962ல் வாய்ஸ் அவுட் பண்ணாரு. ஒரு ரைட்ஸ், கஸ்டமருடைய ரைட்ஸு
சூஸ் பண்ணுறது, இன்ஃபார்ம் பண்ணுறது, சேஃப்டி அண்டு ஏர்டு. அதுக்கு அடுத்து வந்து அது இன்னும் 2 கூடுதலாக ரீட்ரெசல், கன்சியூமர் எஜுகேஷன், இப்படி பல பரிணாமங்கள். இந்தியாவில் வரும்போது 1986 அது வந்து சட்டமாக நம்ம எடுத்துக்கிட்டது. அதுக்கப்புறம் வந்து என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது சொசைட்டியில், ஹெல்த் ப்ராடக்ட்ஸு, ரியல் எஸ்டேட்டு, கன்ஸ்ட்ரக்ஷனில் குறிப்பாக அன்அப்ரூவ்டு அடிஷ்னலாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு பின்னாடி அந்த ப்ராப்ளம் வந்ததுன்னா, இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ், ஏர்டெல் அண்ட் ஜியோ, இன்னும் பல மீடியா ஃபேக் ஆட்ஸ் எல்லாம் வந்து நம்ம எப்படி வந்து கவுண்டர் பண்ணலாம், அதுக்கு வந்து காம்பன்சேஷனாக 10 lakhs தர்றது, இப்படி பல விஷயங்கள் வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக கொடுத்தீங்க. வந்து குயிஸ்லேயே வந்து ஏராளமான கேள்விகள், புதிய தகவல்கள நிறைய கொடுத்தீங்க. உலக மக்களின் நன்மைக்கான பிரார்த்தனை. உலகின் எல்லா உயிர்களையும் பரிணமித்த சர்வ வல்லமையும் ஈடு இணையில்லா சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள இயற்கை பேராற்றலே, இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக, எங்களின் ஆழ்மன நம்பிக்கையாக, எங்களுக்குள் பெருக்கெடுத்து ஓடும் நேர்மறை ஆற்றலே, அனுதினமும் உற்சாக ஊற்றாயிருந்து நாங்கள் அனைவரும் சகல ஐஸ்வர்யங்களுடன் ஆனந்தமயமான ஆரோக்கிய வாழ்வினை பெற்று அதிகாரம், ஆளுமை, செல்வாக்கு, வல்லமை கொண்ட மனிதர்களாக ஞானம், புகழ், வெற்றிகளை அடைந்து நாங்களும் எங்கள் குடும்பமும் பரிபூரண திருப்தியுடன் நிறைந்த செல்வ செழிப்புடன் மிகவும் நிம்மதியான வாழ்வினை வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கு நிம்மதியான வாழ்வினை அளித்த இயற்கை பேராற்றலின் பெருங்கருணைக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி, எங்களின் உணர்வுபூர்வமான நன்றி, எங்களின் ஆத்மார்த்தமான நன்றி. நன்றி. இந்த நட்புலரி குழுவில் யாராவது பிறந்த நாள்